ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேஸ்புக் நம்ம ப்ரொஃபைலை எப்படி பப்ளிக்காக பெர்மனெண்ட்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக் நீங்கள் வச்சுருக்கீங்க, நம்ம ஒர்க்குக்காக வந்துட்டு போஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பப்ளிக்லேயே தான் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுமே நீங்கள் போய்ட்டு பப்ளிக்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா டிஃபால்ட்டாக நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு வரும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நம்ம சேஞ்ச் பண்ணி கரெக்டாக போஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம மறந்தபடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வச்சு போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு டிடெக்ட் ஆகும்போது தான் தெரியும். அமௌண்ட்டு டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருந்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரிய வரும். ஸோ இது வந்துட்டு காமனான விஷயம். எல்லாருமே சில டைம் வந்துட்டு நம்ம மறந்துட்டு டிஃபால்ட்டாக ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற மாதிரியே பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பெர்மனெண்ட்டாக பப்ளிக்னு நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. டிஃபால்ட்டாக பப்ளிக்லேயே போஸ்ட் ஆகும். உங்களுக்கு நம்மளோட டாஸ்க்லேயுமே வந்துட்டு எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ இந்த பெர்மனெண்ட் செட்டிங் ஜஸ்ட் 2 செட்டிங் மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஸோ அதை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிங்க. எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த என்ன 2 செட்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப் ரைட்டில் உங்களுக்கு 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 லைன்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அந்த மேலே சர்ச் ஐக்கான் பக்கத்தில் செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கீழே வந்துட்டு ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டியில் ஃபஸ்ட்டாக ப்ரொஃபைல் லாக்கிங் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களுக்கு லாக்கில் இருக்கும். நீங்கள் இதை வந்துட்டு அன்லாக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சென்டர் பட்டன் அன்லாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அன்லாக் பண்ணிவிடுங்க. ஸோ அன்லாக் யுவர் ப்ரொஃபைல்னு கீழே இந்த ப்ளூ பட்டனை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே பண்ணிவிடுங்க. அடுத்த செட்டிங் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் நம்ம போஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பப்ளிக் அப்படின்னு தான் டிஃபால்ட்டாக செட் ஆகணும். ஸோ அப்போ அந்த செட்டிங்கை நீங்கள் எப்படி போய் மாற்றணும்னா சேம் அதே ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டியில் கீழே 4th போஸ்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ கேன் see your future post அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் பப்ளிக்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பப்ளிக்னு மாற்றிட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக்னு சேவ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம டாஸ்க்குக்காக மைக்ரோ டாஸ்க்காக நம்ம வந்துட்டு போஸ்ட் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் போஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. இல்லை இன்கேஸ் ஃபியூச்சரில் ஸ்டோரிஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸையுமே நீங்கள் வந்துட்டு ஹூ கேன் see your stories அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் பப்ளிக்னு இருக்காங்கிறத பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டோரிஸ்க்கும் பண்ணணும். கீழே ரீல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரீல்ஸ்க்கும் பண்ணணும். ஸோ இந்த செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் டாஸ்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இப்போது ஒரு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம இந்த இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல பப்ளிக்னு தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ரெண்ட்ஸ் டு பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட ஸ்பான்சர் கண்டென்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு பப்ளிக்கில் தான் போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு எரரும் வராது அட்மின் டீம் செக் பண்ணும்போது. ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் சரி பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.